வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெரியார் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா நமக்கு இருக்கு. ஸோ பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல இவரை சிறை பறவைன்னு அழைப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகள்ல 23 முறை ஜெயிலுக்கு போயிருப்பார். அதனால அடுத்தது வைக்கம் வீரர், உங்களுக்கே தெரியும் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினால. அடுத்தது பகுத்தறிவு பகலவன். பெரியார் அப்படிங்கிற பேரே பகுத்தறிவுக்கு பெயர் போனதுதான் இல்லையா? அதனால பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய ரூசோ அப்படின்னு பெரியாரை அழைப்பாங்க. புத்துலக தொலைநோக்காளர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயருமே பெரியார் அவர்களுக்கு இருக்கு. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது பெரியாருக்கு யுனெஸ்கோவால கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். ஸோ எப்ப கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 27, 1970. லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த தடவை நமக்கு இந்த இயர் கேட்கலாம் 1970 அப்படிங்கறத. ஸோ இதுதான் பெரியாருடைய சிறப்பு பெயர்.